ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். சாரி, ரொம்ப நாளாக சேனலில் வீடியோ போடாததுக்கு கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் இருந்ததுனால போட முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ப்ரூச்சஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு. மேக்ஸிமம் ப்ரூச்சஸில் எல்லா டிசைன்ஸும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறையா பேர் கேட்ட டவுட் வந்து என்னென்னா, எப்படி போடுறது? ஏன்னா ஆரியெல்லாம் வந்து ஸ்டாண்டு வச்சு நம்ம போடுவோம். இது வெறும் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்திருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் போடுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதாவது சென்டரில் இருந்து ரைட் சைடு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி. இந்த டிசைன் நான் சிம்பிளாக இருக்குன்னு தான் போட்டேன். ஆனால் போட்டதுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்தது. ஃபைனல் லுக்கும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டியூப் பீடு வச்சு போடுற டிசைன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் நெக்கும் கவர் பண்ணி போட்டுக்கலாம். பட் நான் எடுத்திருக்க டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்லேருந்து ரைட் சைட் ஃபுல்லாக போடுற மாதிரி. இதை நான் ஜஸ்ட் ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கிளாத்தோட கலரில் த்ரெட்டு எடுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியணுன்றதுக்காக ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீடிலுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுக்குள்ளேயும் இன்சர்ட் ஆகுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக நான் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிக்னஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கரெக்டாக வந்து அவுட் சைட் ஃப்ரேம் வந்து எனக்கு அதாவது வெளியில் இருக்க மாதிரி வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லாவே நம்ம எப்பவும் போல் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மேலே இருக்க இந்த ரிமைண்டர் பார்ட்டில் வந்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம கையில் தான் போட போகிறோம். அதையுமே இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த டவுட்டுமே நிறையா பேர் கேட்டதான், ஃப்ரேம் வச்சு தான் போட முடியுமான்னு. ஃப்ரேம் இல்லாமல் நார்மலாக நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோன்னு நான் மெஷர் பண்ணிட்டேன். இது எதுக்காக மெஷர் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளவருக்கும் அடுத்த ஃப்ளவருக்கும் எவ்வளோ கேப் வைக்க போகிறோம், கரெக்டாக நமக்கு ஈவனாக வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், 3½ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் மட்டும் இல்லை, ஷோல்டரில் இருந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்றதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பிளேட்ஸ் பற்றியும் நிறையா பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம கலர் பேலட்டு தான். நான் இது மீஷோவில் தான் வாங்கினேன். இப்போ என்னென்ன மெட்டீரியல் தேவையோ எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு, ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கிறப்போ நமக்கு வந்து டக்குன்னு நம்ம சப்போஸ் அது வேண்டாம், ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் பெரிய ஃப்ளவர் சீக்வன்ஸு, சின்ன ஃப்ளவர் சீக்வன்ஸுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அது யூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்குமே நான் வந்து மெட்டீரியல் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இன்கேஸ் ஆஃப் நம்ம பிளான் பண்ணது ஒன்று இருக்கும், கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஐடியாஸ் தான் ப்ரூச்சஸ் பொறுத்த அளவுக்கு எப்போவுமே நம்மளோட ஓன் ஐடியாஸில் க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த ரவுண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, செல்ஸ் வந்து நான் வந்து க்ளூவில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சும் கண்டிப்பாக பண்ணுவோம். பட் ஸ்டிக் பண்ணுறதுனால இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லைஃப்பும் வந்து கொஞ்சம் அதிக நாள் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து பீட்ஸு அப்படின்னா நமக்கு கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த அந்த மாதிரி கிடையாது இல்லையா? ஸோ நமக்கு வந்து நம்ம அந்த ஸ்டிச்சும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணும். அதே மாதிரி க்ளூவில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ கூட அப்ளை பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். பட் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து லைஃப் கொஞ்சம் நிறையா நாள் வந்து நமக்கு வந்து இது பிஞ்சு போகாமையோ இல்லை வந்துட்டு எடுத்துகிட்டு வராமையோ இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அது வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்பவும் போல் நான் என்னோடய டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, 2 சைட்லேயும் 2 ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாமே முடிக்கிற டைமில் டபுள் ஏன்னா வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து பஞ்ச் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக போட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் ரிமைண்டராக வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து சைட்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டிருந்தேன். அது இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் என்னோடய டுட்டோரியல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எம்போஸ்டாக வேணும், இந்த செல்ஸ் எல்லாம் வந்து எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடோட விட்டுருங்க. இல்லை எனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணீங்க இல்லையா, அப்ளை பண்ண மாதிரி அந்த ஷெல்ஸை வந்து கீழே வந்து கிளாத்தோட ஒட்ட வச்சு நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை அதாவது க்ளூ வச்சு அப்ளை பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் மேக்ஸிமம் 1 ஹவர் விட்டுருங்க. அதாவது நீங்கள் நல்லா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நைட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டைம் இல்லாதவங்க ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் செல் வைக்கிறேன். இதுக்குமே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுறேன். என்னால் அவ்வளோதான் டைம் வந்து வீடியோவில் வந்து அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சது. நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ஏன்னா நான் பர்சனல் நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்னென்னா, நாங்களும் வந்து கற்றுக்கிட்டோம், பிஸ்னஸாக கொண்டு போக வந்து எங்களால் முடியல, நாங்களும் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போடணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வர வீடியோஸ் எனக்கு நீங்கள் கேட்குறதுல எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கட் பீடுக்கு பதிலாக இந்த பீடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைஸ் பீடோ இல்லை வீட் பீடோ எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட கட் பீடு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து நூலில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண மெத்தட்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டுட்டோரியல்லே சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியராக புரியும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம போடுறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், நீடில் மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக அந்த பீடை வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பீடை கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் அந்த ஸ்டிச் போட்டதை வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து எப்படி டிசைன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் வந்து ஐடியா கொடுத்துருக்கேன். மெயினாக டுட்டோரியல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரூச்சஸில் வந்து ஒரு 80 வீடியோஸ் வந்து நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நிறைய பேர் கேட்டது வந்து என்னென்னா, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் மட்டும்தான் போடணுமா இந்த ப்ரூச்சஸ் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நம்ம நார்மலாக வந்து ஆரி போடுற மாதிரி கூட போடலாம். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிற ப்ளவுஸில் போடுறப்போ த்ரெட்டு வந்து நமக்கு பேக் சைடில் தெரியாது. ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட்டோம் அப்படின்னா பேக் சைடில் ஃபுல்லாக த்ரெட்டு தெரியும். அது மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த லீஃப் மாதிரி இருக்க ஸ்டோன் வைக்கலான்னு பார்த்தேன். ஸ்டோனுக்கு பதிலாக ஸ்டோன் எல்லாருக்குமே ஸ்டிக் பண்ண தெரியும். ஸோ ஸ்டோனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஃபுல்லாக அந்த லீஃப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு சென்டரில் வந்து 2 சுகர் பீடு வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக கிராஸாக வச்சு லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இது நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்காமல் இருக்கணும். அப்படின்னா நமக்கு அந்த பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீடை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பீடில் வச்சுருக்கணும் அதுலேருந்து 2 பீடு விட்டுட்டு நான் வந்து கீழே, அதாவது ஒரு சைடில் வந்து 2 பீடு அந்த ஸ்பேஸ் தான் வந்து நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வரப்போ லைட்டாக கிராஸ் ஆன மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க வந்து நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து நம்ம கரெக்டாக அந்த 2 பீடு கேப் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி நிறையா, அதாவது ஒரு சைடில் நிறையாவோ ஒரு சைடில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த டிசைன் தான் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து
ஒரு ப்ரூச்சஸில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுங்க. பட் கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா, நம்மளா வந்து ஓனா ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி பண்ணலாம். பட் நான் இந்த டிசைன் வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் பிளான் பண்ணேன். பட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து நிஜமாவே வந்து சூப்பரா இருந்தது. இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து அந்த லீஃப் சீக்வென்ஸ் வச்சு நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி நான் அந்த சீக்வென்ஸ் போடுறப்பயே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம கிராஸா கொண்டு போறப்பயே அந்த பீட்ஸ் அதாவது 2 பீட்ஸ் கோன்ஸ் தானே நம்ம கொண்டு போறோம். அந்த இடத்துலயே வந்து நம்ம கிராஸா ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டிச் போட்ட மாதிரியும் ஆயிரும். அதே மாரி த்ரெட் ரொம்ப தெரியாது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்வென்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃப்ளவர் சீக்வென்ஸ் பெரிய சைஸு, சின்ன சைஸு. இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியும். ஓகேங்களா? இல்லன்னா ஒரே மாதிரி இருக்க மாரி இருக்கும். இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்க மாரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் நான் எடுக்கல. ஜஸ்ட்டு வந்து நம்ம நார்மலா வந்து ஒரு கேப் வச்சு நான் வந்து டாட் வச்சிருக்கேன். இல்ல நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அ உங்களோட அதாவது உங்களுக்கு நெறையா வேணும் அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி 1 இன்ச் கேப்ல வச்சுக்கோங்க. இல்லன்னா 2 இன்ச் கேப்ல அங்கங்க வந்து நீங்க புட்டாஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஸ்டிச்சஸ வந்து நான் வந்து நெறையா காமிக்கல. நீங்க ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு இது நார்மலா ஈஸியா போடுற ஸ்டிச்சஸ் தான். ஸோ, அதனால வந்துட்டு நான் இது வந்து அவ்வளோ டீட்டெயிலா காமிக்கல. ஸ்பீடா தான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல வேற ரிலேட்டடா நம்ம YouTubeல எப்படி வீடியோ போடுறது, அதே மாதிரி YouTubeல வந்து ஏன்னா நெறைய பேர் என்னன்னா, எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஆ நான் வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மாரி உங்களுக்கு இந்த ப்ரூச்சஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2க்கும் சென்டர்ல வந்து நான் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்டின்னா நீங்க விட்டுறலாம். ஜஸ்ட் நான் வந்து வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கவும், நான் அப்படியே வந்து எல்லா பக்கமும் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃப்ரேம் இல்லாம போடுறோம். அந்த ரிமைண்டர் பாயிண்ட் காமிச்சேன் இல்லையா? சேம் அதே தான். நான் ஃப்ரேமை எடுத்துட்டேன். கரெக்ட்டா வந்து அந்த ஃப்ளவருக்கும், இந்த ஃப்ளவருக்கும் 3 இன்ச் வந்து நான் வந்து 3 1/2 இன்ச் சாரி 3 1/2 இன்ச் வந்து நான் கேப்ல வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்க நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதில பண்ணுறப்போ 2 மிஸ்டேக் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து வேகமா பண்ணுறப்போ பண்ணுவோம். அத மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கிளாத்த வந்து நல்லா ஃப்ளாட்டான ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த மாரி க்ளூ அப்ளை பண்றேன். ஒரு சில நேரம் வந்து க்ளூ வந்து கீழ போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால நீங்க வந்து கவனமா வைங்க. ரொம்ப அதிகமா வச்சிட்டீங்கன்னா, கீழ இருக்க துணியிலேயும் வந்து ஒட்டிரும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து செல்ஸ் வந்து நான் ஃப்ளாட்டா தான் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ, கீழயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். மேக்ஸிமம் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை ஆக வைக்கிறதெல்லாம் வந்து ட்ரை ஆக விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நார்மலா ஹெம்மிங்லாம் எப்படி பண்ணுவோம்? ஸோ, அதே மாதிரி நீங்க வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. பட் நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு வந்து த்ரெட் அதிகமாவும் இல்லாம பார்த்துக்கோங்க. நம்ம நீடில்ல வந்து த்ரெட் வந்து ரொம்ப லென்த்தா இருந்தது அப்படின்னா, அது வந்து மத்த நம்ம பீட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா, கொஞ்சம் நம்ம சின்ன பிளேஸ்ல மட்டும் தான் நம்ம ஃப்ரேம் இல்லாம போடப் போறோம். ஸோ, அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சமா த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். மத்தபடி வந்து நீங்க நார்மலா எப்பவும் போல ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு ஃப்ளவரோ இல்ல ஒரு டிசைனோ வந்து ரொம்ப லாங்கா பேக் சைட்ல வந்து நம்ம அதாவது ப்ளவுஸோட பேக் சைட்ல ரொம்ப லாங்கா த்ரெட் விடுற மாதிரி மட்டும் விட வேண்டாம். அந்தந்த இடத்துலயே முடிச்சுட்டு நீங்க பேக் சைட்ல வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா, இன்னுமே வந்து ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னுக்குமே வந்து ஒரு 2லேருந்து 3 டைம் வந்து நல்லா சுத்தி நாட் போட்டுட்டு, இதில இன்னொரு டிப் என்னன்னா, நாட் போட்டு நீங்க கட் பண்றீங்க இல்லையா? கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா? ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுங்கன்னு. அது ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலயே காமிச்சிருப்பேன். நீடில்ல வந்துட்டு நமக்கு க்ளூ வந்து ஒட்டியிருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, ரொம்பவே வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு அப்படின்னா, ஃபேப்ரிக் க்ளூ கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாரி ஷெல்ஸ்லாம் வந்து நீங்க ஸ்டிக் பண்ணுறப்போ B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலா முடிச்சதுக்கப்புறம் இந்த
ப்ளவுஸோட லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து நான் சென்டரில் மட்டும் அதாவது நம்ம சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மற்றபடி இது வந்து ரொம்பவே கிராண்ட் லுக்கு தாங்க இருந்தது. சேம் இதே டிசைனை தான் வந்து நான் ஸ்லீவுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.